டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல அனுபவங்களை, அந்த தெய்வத்துடைய பல அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே அந்த முருகப்பெருமானை பற்றி நம்ம கேட்கிறப்ப நமக்குள்ள எத்தகைய ஒரு பக்தி உணர்வானது தூண்டப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருமே உணர்கிறோம். மருதமலை கோவில், அதாவது அறுபடை வீடுகளில் அதை அடுத்து 7ஆம் படை வீடாக போற்றப்படக்கூடிய மருதமலை அப்படிங்கிறது சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களுடைய ஒரு முயற்சியால், முருகப்பெருமானோட அருளால் அந்த அளவுக்கு போச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அந்த ஆலயமானது பிரபலமடைந்தது. ஒரு படத்தில் தெய்வம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு மருதமலை பற்றி, மருதமலை மாமணியே முருகையான்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் வெளிவந்த பிறகுதான், அந்த பாடல் பிரபலமான பிறகுதான் மருதமலையே பிரபலமாச்சு. இவர் ஆரம்ப நாட்களில் மருதமலைக்கு போவார், முருகப்பெருமானை கும்பிடுவர். பெரிய வசதி கிடையாது, காசுபட வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவார். நிறைய தொழில் பண்ணியிருக்கார். சினிமாங்கிறது அப்புறம், அதுக்கு முன்னாடி பல தொழில் பண்ணியிருக்கார். எதுவாக இருந்தாலும் அவருக்கு முருகா முருகான்னு முருகனை சொல்லி, முருகனோட பேரை சொல்லித்தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவார். இவருக்கு வசதி இல்லாதப்ப கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப ஒரு கடைக்கு போய், ஹோட்டலுக்கு போய் டெய்லி காலைல இட்லி சாப்பிடுவார். அப்போல்லாம் பிரதான உணவுனா இட்லி தான். அதெல்லாம் இப்போ அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம் ஹோட்டலில் வந்து அந்த டிஷ்ஷஸ்லாம் அப்புறம் தான் எல்லாமே. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இட்லி தான் இருக்கும், இட்லி பொங்கல் அவ்வளோதான் இருக்கும். இவர் 2 இட்லி சாப்பிடுவார். அந்த 2 இட்லி சாப்பிட்றதுக்கு உண்டான காசு தான் அவர்கிட்ட இருக்குமா, அதுக்கு மேலே காசு இருக்காது. 2 இட்லி தான் சாப்பிட முடியும். அவர் என்ன பண்ணுவார், 2 இட்லி சாப்பிட்டா போதாது, வயிறு ரொம்ப அது. அவர் என்ன பண்ணுவாராம், 2 இட்லிக்கு சாம்பார் அவ்வளோ வாங்குவாராம், கப்பாக வாங்குவாராம். இன்னொரு சாம்பார் கொண்டா பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் சாம்பார் அந்த 2 இட்லிக்கு வாங்கியிருப்பாராம். 2 லிட்டர் சாம்பார் குடித்து 2 இட்லி சாப்பிட்டாச்சுன்னா வயிறு ரொம்ப போடும். ஹோட்டலில் சில பேர் கொடுப்பாங்க, ரொம்ப வாங்கிட்டே இருந்தாங்கன்னா ஹோட்டலில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சாம்பார் எதுக்கு மேலே கிடையாது எதான்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு அவர் அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வராராம், ஹோட்டலேருந்து வெளியில் வர்றார். அப்போ இவர் ஒரு அன்பர்கிட்ட ஒரு 10 ரூபா கடன் வாங்கியிருந்தார். யார்? சாண்டோ சின்னப்பா தேவர் 10 ரூபா கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை கொடுப்பதற்கு உண்டான காலக்கெடு தாண்டியும் அந்த 10 ரூபாயை சாண்டோ சின்னப்பா தேவரால் அவருக்கு கொடுக்க முடியல. அந்த ஆள் எவ்வளவோ நாள் பொறுத்துறது பார்த்துருக்கார். இவர் வந்து கொடுப்பார் பார்த்தா கொடுக்கல. இவர் டெய்லி காலையில் இந்த ஹோட்டலில் இட்லி சாப்பிட வருவார்னு அந்த ஆளுக்கு தெரியும், பணம் கொடுத்தவருக்கு. அவர் இங்கே வந்துட்டார். ஹோட்டலேருந்து சாப்பிட்டு வெளியில் வரார் இல்லையா, யார்? சின்னப்பா தேவர் வரார் இல்லையா, அவருடைய கழுத்தில் ஒரு வேஷ்டி அவருடைய போட்டு அவர் இழுக்கிறாராம். போனவரை பிடிச்சி இழுக்கிறார். இப்படி போயிட்டுருக்கார், பின்பக்கமாக போட்டு அப்படி கழுத்து போட்டு இழுக்கிறார். சாண்டோ சின்னப்பா தேவர் திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்த உடனே, ஆஹா, நம்ம இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோமே, இந்த ஆள் வந்துட்டானே அப்படின்னு பார்க்குறார் சாண்டோ சின்னப்பா தேவர். எங்கே பணம்? 10 ரூபா பணம் அப்படின்ட்டுருக்கார். கொடுத்துட்றேன், பணம் இல்லை, கஷ்டப்படுறேன், கொஞ்சம் கொடுத்துட்றேன், முருகப்பெருமான் கொடுப்பான், நான் உனக்கு கொடுத்துட்றேன். எப்போ உனக்கு கிடைக்கும், எப்போ எனக்கு கொடுப்ப கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்தில் ஒரு டைம் சொல்லி ஆகணும். யாராக இருந்தாலுமே நான் கொடுத்துறேன்னு சொன்னால் விட மாட்டாங்க. எப்போ ஒரு டைம் சொல்லு அப்படிம்பாங்க. இவர் என்ன சொல்கிறார், அந்த நேரத்தில் ஒரு 2 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்றார். அந்த நாட்களில் 10 ரூபாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கே 10 ரூபான்றது ஒரு டீ சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம் 10 ரூபாய்க்கு. அன்றைக்கி 10 ரூபா பெரிய தொகை. ஒரு 2 நாளில் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ட்டுருக்கார். 2 நாளில் பணம் வந்தே ஆகணும். அந்த துண்டை வேஷ்டியை எடுத்துட்டு அந்த ஆசாமி போயாச்சு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சாண்டோ சின்னப்பா தேவருக்கு. அந்த நேரத்தில் தான் மனுஷனுக்கு ஒரு விரக்தி வரும், ஒரு வெறுப்பு வரும் வாழ்க்கையில்.
ஒரு 10 ரூபா கடனை வாங்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு முழிக்கிறோமே, கொடுக்க முடியாமல் தவிக்கிறோமே, நம்ம தெய்வம் தெய்வம்னு கொண்டாடுகிறோமே, இந்த மருதாச்சல மூர்த்தியை நம்ம கொண்டாடுகிறோமே, இந்த மருதமலை முருகன் தான் எல்லாமும் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அந்த நேரத்தில் அவருடைய கோபம் எங்கே திரும்புறது அப்படின்னா மருதமலை முருகன் மேலே திரும்புறது. இந்த இடத்துல சாண்டோ சின்னப்பா தேவர் பற்றி ஒன்று சொல்லணும். என்னத்தான் அந்த மருதமலை முருகப்பெருமான ஆராதித்தாலுமே போற்றினாலுமே இவருக்கு ஏதான ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு சோகம் அப்படின்னா முருகப்பெருமான கண்டமணிக்கு விளாசுவாராம். நிலா என்னடா கடவுள், நிலா என்னடா சாமி அப்படின்னு மருதமலை முருகனை இஷ்டத்துக்கு பேசுவார். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பக்தியில் ஒரு விதமான உயர்வு நிலை. இது நம்ம உடனே அப்படி தப்பாக நினைக்கக்கூடாது. என்னடா அது கடவுளை போய் வாடா போடான்னு கூப்பிட்றான், எனக்கு இதை செய்யலைன்னா தொலைச்சி விடுவோம் ஒன்று அப்படின்னு கடவுளை போய் ஒரு மனிதனை மிரட்டுவது போல் மிரட்டுகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பல பேர் இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். 63 நாயன்மார்கள் ஒரு நாயனார். அவர் சிவபெருமானை எப்படி தெரியுமா வணங்குவாராம்? நம்மெல்லாம் சிவபெருமானை எப்படி வணங்குவோம்? கையெடுத்து கும்பிடுவோம், புஷ்பங்கள் வாங்கி தருவோம், அந்த ஈஸ்வரனுக்கு என்னென்ன அர்ப்பணிக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுத்து அந்த ஈஸ்வரனை நம்ம வணங்குவோம். சாக்கிய நாயனார் கல் இருக்குது பார்த்தீங்களா, செங்கல், இந்த கல் எடுத்து வீசுவாராம், சிவபெருமானில் வீசுவாராம். அதான் அவர் வணங்குற டைப்பு. அவர் வீசுகிற ஒவ்வொரு கல்லும் மலர்களாக பூக்களாக போய் அங்கே விழுமாங்க. அப்படிலாம் இருந்திருக்காங்க. இது பக்தியில் எல்லா நிலையும் உண்டு. கடவுளை தோழனாக நினைக்கலாம், கடவுளை ரொம்ப உரிமையாக எடுத்துக்கொள்ளலாம், பல நிலைகள் உண்டு பக்தியில். இவர் என்ன பண்ணுவார்? முருகனை கண்டமணிக்கு பேசுவார், கண்டமணிக்கு திட்டுவார். சாண்டோ சின்னப்பா தேவர் அவர் என்ன பண்ணுறாராம்? கோபம் முருகன் மேலே திரும்புறது, மருதமலை முருகன் மேலே திரும்புறது. அவர் என்ன நினைக்கிறார்? என்னடா அது, ஒரு 2 இட்லி சாப்பிட போனால் நிம்மதியாக சாப்பிட முடியல, சாம்பார் ஊற்ற மாட்டேங்கிறான். சரி, வெளியில் கொஞ்சம் நிம்மதியாக நடமாடலான்னு பார்த்தா ஒரு 10 ரூபா கடனுக்காக கழுத்தில் துண்டு போடுறான். என்னால் நடமாடவே முடியலையே, நிம்மதியாக சாப்பிட முடியலையே, நீலாம் என்ன முருகன், நீலாம் எதுக்கு இருக்க அப்படின்னு கண்டமணிக்கு முருகப்பெருமானை பற்றி திட்டி விட்டு வீட்டிலேருந்து ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கிறார். இவர் சிலம்பம், மற்பூர் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர். வீட்டில் ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கிறார். இன்றைக்கி போய் முருகனை 2ல் 1 பார்த்துடணும். யார்? முருகன்கிட்ட போய்ட்டு கம்பை வச்சு முருகனை அடித்து 2ல் 1 பார்க்கணும் அப்படின்னு வீட்டிலேருந்து புறப்படுகிறார். இது துக்காராம் மகாராஜன் ஒருத்தர் இருந்தார். பண்டரிபுரத்து மகான்களில் துக்காராம் மகாராஜன். அவர் எப்போ பார்த்தாலும் அந்த பண்டரிபுரம் ஆலயத்தில் தான் காணப்படுவார். இந்த பண்டரிபுரம் ஆலயமே அந்த விட்டலனே கதின்னு இருப்பார். வீட்டுக்கு ஒன்றும் வாங்கி தரமாட்டார், ஒரு பொருள் வாங்கி தரமாட்டார், சமையலுக்கு தேவையான பொருள் வாங்கி தரமாட்டார், வீட்டில் இருக்கிற வேலைகளுக்கு மனைவிக்கு உதவ மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அவரோட மனைவிக்கு கோபம் வந்துடும். நீ பொருளும் வாங்கி தர மாட்டேங்கிற, சாமானும் வாங்கி தர மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் விட்டலான் இருக்க, உங்ககிட்ட எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ திருந்த மாட்டேங்கிற அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த விட்டலன். இனிமேல் ஒன்றை திட்டி பிரயோஜனம் இல்லை, அந்த விட்டலனை நான் 2ல் 1 பார்க்குறேன். இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த விட்டலனை நான் 2ல் 1 பார்க்குறேன்னு அந்த அம்மா வீட்டில் அம்மி குழவி எடுத்துட்டு அந்த விட்டலன் மேலே வீசி அவனை 2ல் 1 பார்த்துடலாம், அவனை கீழே சாச்சுடலாம் அப்படின்னு இந்த அம்மா போவாங்க. அதுபோல் இங்கே என்ன பண்ணுறார் சாண்டோ சின்னப்பா தேவர்? ஒரு கொம்பு எடுத்துன்னு போகிறார். மருதாச்சலமூர்த்தி, இன்றைக்கி 2ல் 1 பார்க்குறேன், இன்றைக்கி நானா நீயான்னு பார்த்துருவோம், எனக்கு நீ ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கோபத்தோடு போகிறார். மலை ஏறிட்டுருக்கார். கோபம் இன்னும் கொப்பளிக்கிறது கோபம். அந்த கோபத்தோடு மலை ஏறிக்கிட்டு இருக்கார். மலை ஏறி போகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டுகிற போது அந்த மலைப்பாதை ஓரமாக ஒரு சிகரெட்டு அட்டைப்பெட்டி ஒன்று கிடக்கு. இப்போ அந்த நாளில் பார்த்திங்கன்னா சிகரெட்டு ஒரு அட்டைப்பெட்டின்னா ஒரு 10 சிகரெட் இருக்கும். அதெல்லாம் பாக்கெட்டாக வாங்கி வச்சுப்பாங்க.
சிகரெட்லாம் அடித்து முடிச்சுட்டு கடைசி சிகரெட் எடுத்துகிட்டு அந்த அட்டைப்பெட்டியை ஓரமாக போட்டுருவாங்க. இந்த அட்டைப்பெட்டியை ஓரமாக போட்டுருவாங்க. ஒரு அட்டைப்பெட்டி கிடக்கு, சிகரெட் அட்டைப்பெட்டி கிடக்கு. அந்த அட்டைப்பெட்டி எதேச்சியாக அவரோட கண்ணில் படுறது. அந்த அட்டைப்பெட்டியை பார்த்த உடனே இவருக்கு வித்தியாசமாக ஏதோ ஒரு பொருள் அதற்குள் இருப்பது போல தெரிகிறது. என்னடா அது, இந்த சிகரெட் அட்டைப்பெட்டியில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு போய் அந்த பெட்டியை எடுத்து பார்க்குறாராம். அந்த சிகரெட் அட்டைப்பெட்டியில் ஒரு 10 ரூபா நோட்டு ஒன்று இருக்குது. ஒரு 10 ரூபா நோட்டு. அந்த காலத்தில் 10 ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை. முருகனை திட்டிக்கிட்டே போகிறார். 2ல் 1 இன்றைக்கி பார்க்க போகிறேன், நீயா நானான்னு பார்க்க போகிறேன்னு கம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். அங்கே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் என்ன பண்ணுறான், இவருடைய கோபத்தையும் மதித்து இவருடைய பக்தி உணர்வுகளையும் மதித்து, நான் இருக்கேன்டா, கவலைப்படாதரா, எதுக்கு நீ புலம்புற, எதுக்கு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க, என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் உனக்கு தரேன் என்பது போல ஒரு சிகரெட் அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒரு 10 ரூபாய் காணப்படுகிறது. அதை எடுத்த உடனே கண்களில் ஒற்றிக்கொண்டு இருந்த இடத்திலேயே அந்த மருதாச்சல மூர்த்தியை வணங்குகிறார். விறுவிறுன்னு கோவிலுக்கு போகிறார். அந்த முருகப்பெருமானை பார்க்குறார். எனது கஷ்டத்தை உங்ககிட்ட நான் சொன்ன உடனே உன்மேலே கோபப்பட்டு நான் பேசுனதையெல்லாம் நீ கேட்டுவிட்டு எனது கஷ்டத்தையும் நீ தீர்த்து வைத்தாயே அப்படின்னு முருகப்பெருமான கண்கள் கலங்க வணங்குகிறார். இதுபோல் இவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சம்பவங்கள் முருகனோடு தொடர்புடையவை. இவர் திடீர்னு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு படத்தோட படப்பிடிப்புகள் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல அவுட்டோரில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கார். திடீர்னு மழை வர மாதிரி இருக்குமா. மழை வந்துச்சுன்னா எல்லாமே நாசமாக போயிடும், எதுவுமே எடுக்க முடியாது, போட்ட பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இவர் என்ன பண்ணுவாராம், இப்போ முருகன்கிட்ட வேண்டுவாராம், முருகா மழை மட்டும் வந்ததுன்னா நீ காலினி அப்படின்னு முருகப்பெருமான மிரட்டுவது போல் பிரார்த்தனை பண்ணுவாராம். மழை வராதான். அப்படிலாம் நிறைய சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இவர் கோயம்புத்தூரில் இவர் இருந்த இடம் ராமநாதபுரம் அப்படிங்கிற இடம். அந்த ராமநாதபுரம் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த மருதமலை முருகப்பெருமான் ஆலயத்தை, அந்த மலையை நித்தமும் வணங்க வேண்டும் என்பதற்காக இவருடைய வீட்டை சற்றே உயரமாக கட்டினாராம். எத்தனை? 4 மாடி கட்டினாராம். அந்த 4 மாடி உச்சியில் மொட்டை மாடியில் நின்று பார்க்கிற போது அந்த மருதமலையானது இவருக்கு தெரியும். அந்த மருதமலையை இந்த இடத்திலிருந்து நித்தமும் காலையில் தரிசனம் பண்ணுவாராம். எப்பப்போ முடியுமோ கோவிலுக்கு போவாராம். அந்த மருதமலை திருத்தலம் இன்றைக்கு இத்தனை புகழோடு காணப்படுகிறது. அந்த மருதாச்சல மூர்த்தியின் புகழானது உலகம் முழுக்க பரவியிருக்கிறது. அந்த மலைக்கு செல்வதற்கு சரியான பாதை அமைந்திருக்கிறது. அந்த மலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நீர் வசதி சாதாரணமாக கிடைக்கிறது. அப்படின்னா இதுக்கெல்லாவற்றுக்கும் காரணம் சாண்டோ சின்னப்பா தேவர். இந்த மருதமலை மட்டுமல்ல, எந்த இடத்துல முருகப்பெருமான் ஆலயம் இருந்தாலுமே அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தன்னாலானதை நிறைய விஷயங்களை இவர் தன்னோட காலத்தில் பண்ணி கொடுத்துருக்கார். அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு இவர் செஞ்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படியும் ஒரு பக்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம அத்தனை பேருடைய மனசிலும் வரும். முருகப்பெருமான் ஆட்கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் ஆட்கொண்டு விட்டால் இந்த பணம், பேறு, புகழ் இவை அத்தனையும் அவன் முன் சாதாரணமாகிவிடும். அந்த நிலைதான் நமக்கும் அமைய வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.